ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஸ்ரீநிதி தினேஷ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கயல். இன்றைக்கி 2 days ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங். ஸோ ஸ்ரீ வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டா. ஹோம் ஒர்க் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து விளையாடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்கள வந்து ஹோம் ஒர்க் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ண முடியாது. ஸோ ஃப்ரைடேவே முடிச்சு வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சீக்கிரமாக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், தூங்கிடுவான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து தக்காளி பஜ்ஜி தான், ரைஸுக்கு வந்து தக்காளி பஜ்ஜி தான் செஞ்சேன். ஸோ அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஸ்ரீ எப்படின்னா, அவள் ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ட்ராமாவே கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவா. ஸோ அவளை ஹோம்ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ ஹெக்டிக்கான விஷயம். ஸோ நான் திட்டிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா. அதுதான் சமாதானப்படுத்தினேன். தூக்கம் வேற வந்துருச்சு, அதனால் அழுதுட்டு இருந்தா. ஸோ சமாதானப்படுத்தி அவளை வந்து கொஞ்சம் மற்ற இதில் வந்து நம்ம பிஸி பண்ணிட்டோம் அப்படின்னா தூங்க மாட்டாங்க. ஏன்னா நைட்டு சாப்பிடாமே வந்து தூங்கிடுவாங்க, நைட்டில் எந்திரிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சைட் பை சைடு டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தூங்கிடுவான்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா தக்காளி பஜ்ஜி. இதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி ஆட் பண்ணி மஞ்சத்தூள், நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட வேண்டியதான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடி வெள்ளி அப்படிங்கிறனால வீட்டில் விளக்கேற்றிட்டு கோவிலுக்கு போகலான்ட்டு பிளானில் தான் இருந்தேன். ஸ்ரீயும் கூட்டிகிட்டு போகலாம், நானும் வரேம்மா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் கோவில் இருக்குது. ஸோ அதனால் போகலாம் அப்படின்ட்டு தான் பிளானில் இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து தூங்கிட்டா. சரின்ட்டு நான் மட்டும்தான் போனேன் கோவிலுக்கு. ஸோ தக்காளி பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சரி, சைட் டிஷ்க்கு வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் பொரித்தேன். கோவிலுக்கு கிளம்பிட்டேன். ஸ்ரீ வந்து தூங்கிட்டா, நான் மட்டும்தான் போனேன். கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கும் இங்கே வந்து ஊஞ்சல் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. பூஜை எல்லாமே முடிச்சுட்டு ஊஞ்சல் பாட்டு போடுவாங்க. வளையல், சுமங்கலி பெண்களுக்கு வந்து வளையல், மஞ்சள் கயிறு இதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் பாட்டு பாடினாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ அன்றைக்கி நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி இந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் ஸ்ரீக்கு வந்து கஞ்சி வச்சுட்டேன். ஏன்னா அவள் எந்திரிச்சோன்னேவே கேட்பா. அதனால் இந்த மாதிரி கஞ்சி வச்சுட்டா அப்போ சர்க்கரை போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சியெல்லாம் வச்சுட்டேன். ஸோ ஃப்ரைடேவே நான் வந்து பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன். இந்த சாட்டர்டே சண்டே வந்து அவளை நல்லா என்கரேஜ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இல்லைனா வந்து ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஃபோன் வந்து கொடுக்கலாம், தப்பில்லை, நானுமே கொடுப்பேன். ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் தான் கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க அதிலவே பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ ஸ்ரீயுமே அடிக்ட் ஆன மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாள். நான் வந்து கண்ணில் பூச்சி வந்துடும், நீ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா கண்ணில் பூச்சி வந்துடும்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுட்டு அதை எடுத்து ஓரங்கட்டிட்டு அவ கூட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours நாங்கள் 2 பேரும் தான் விளையாண்டுட்டே இருந்தோம். வேறு என்ன பண்ணுறது, குழந்தைங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணியே தான் ஆகணும். ஸோ வெளியில் விளையாட போகிறாங்க அப்படின்னா ஓகே, பட் சிட்டியில் வந்துட்டால் வெளியிலையும் விளையாட போக முடியாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் புக்கு. இதில் வந்து ட்ராயிங்கு நிறையா வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். ஆன்லைனில் தான் நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக் பென், நம்ம வந்து பெண்ணில் வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து மறைஞ்சிரும், கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து மறைஞ்சிரும். ஸோ நெட்லையெல்லாம் பார்த்து அவளுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் அவளும் விளையாண்டுட்டே இருந்தாள்.
ஸோ நல்லா விளையாண்டுட்டே இருந்தா. அப்புறம் டயர்டில் தூங்கிட்டா. நானும் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். இது வந்து லஞ்சுக்கு வந்து பொரியல் செஞ்சுருந்தேன். அது மீதமாக இருந்தது. சரி பூரி கேட்டா பாப்பா, அதனால் இதை வச்சு ஒரு குருமா மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மீல் மேக்கர் வந்து ஊற வைக்கலான்ட்டு ஊற வச்சிட்டேன். அண்ட் பொட்டேட்டோ இருந்தது, அதுவும் பாயில் பண்ணிடலான்ட்டு அதுவும் பாயில் பண்ணிட்டேன். இந்த பூரி குருமா பார்த்திங்கன்னா நானே தான் ட்ரை பண்ணேன். எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அண்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மசாலா வந்து எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், குழம்புக்கு அரைச்ச மிளகாத்தூள், இல்லை நம்ம மட்டன் சிக்கனுக்கு போடுற மிளகாத்தூள் எதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை சிக்கனோ மட்டனோ, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பொரியல் ஆல்ரெடி வந்து கேரட்லாம் நல்லா வெந்து தான் இருக்கும். ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த கேரட்டை வந்து போட்டு அண்ட் மீல் மேக்கர் நல்லா ஊறி இருந்தது அதுவும் போட்டு பொட்டேட்டோ வந்து நான் பாயில் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி, அதையும் போட்டு குருமா வந்து இறக்கிட்டேன். தேங்காய் பேஸ்ட் எதுவுமே ஊற்றலை. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடலை மாவு மட்டும் கொஞ்சமாக வந்து கரைச்சி ஊற்றினேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் கூட எப்படி வருமோ அப்படின்ட்டு பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. எப்போவுமே வந்து இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அதை நல்லா வந்து வதக்கி விடணும், டைம் கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து இருக்கும். அது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்படி செஞ்சாலும் என்ன காய்கறி போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மீதமான காய்கறிகள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி குருமா மாதிரியோ இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அதுக்கெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ வீணாகவும் நம்ம தூக்கி எறிய முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபைனலி பார்த்திங்கன்னா கடலை மாவு ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி மட்டும் நிறையா ஊற்றிடணும். அப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ வந்து எனக்கு அந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு விதவிதமாக என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா. நீங்களே பாருங்கள் அவள் என்னை படுத்தின பாட்டை. எனக்கு ஸ்கொயரில் வேணும், ரெக்டாங்கிள் வேணும், சர்க்கிளில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப்ஸில் வந்து எனக்கு பூரி வேணும்னு சொன்னால் அதே மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன் வேறு வழி இல்லாமல். சைட் பை சைடு பார்த்திங்கன்னா மாவு போட்டுட்ருந்தேன் இட்லிக்கு. ஸோ அதுவும் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நம்ம டின்னர் பண்ணும்போது அது செஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு வேலையாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்பப்போ வந்து தண்ணி மட்டும் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அதையும் வந்து பார்த்துட்ருந்தேன். அவள் கேட்ட ஷேப்ஸில் வந்து பூரி சுட்டு கொடுத்துட்டா. அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்டுட்டா. ஸோ நானும் வந்து அந்த அன்றைக்கி டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த டே வந்து முடிஞ்சது, நல்லபடியாக முடிஞ்சது. இது சண்டே மார்னிங். நெக்ஸ்ட் டே பாப்பா சீக்கிரமாகவே எழுந்துட்டா. மொட்டை மாடிக்கு வந்து என்னையும் விளையாட கூட்டிகிட்டு வந்துட்டா. அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு ஸோ கீழே கொஞ்சம் நேரம் கழித்து தான் கீழே வந்தோம். ஸோ மாவு நல்லா புளிச்சிருந்தது. இட்லியும் சூப்பராக வந்திருந்தது. காம்பினேஷன் சாம்பார் அண்டு கருவேப்பிலை பொடி தான் வந்து வச்சு சாப்பிட்டேன். ஸோ சிக்கன் வந்து மத்தியானம் செய்யலாம், தண்ணி குழம்பு வச்சு வறுத்துக்கலான்ட்டு 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் வந்து பட்டை, சோம்பு, கொஞ்சமாக கசகசா போட்டு நல்லா வணக்கிடணும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வீட்டிலையே அரைச்ச கறிக்குன்னு அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ணேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து கறிக்கு அரைச்ச மசாலா. அண்ட் தென் வந்து வெறுமனே கொத்தமல்லி தூள் வந்து 2 டீஸ்பூன் வந்து போட்டேன். இது வந்து 1/2 kgக்கான அளவு. நம்ம எவ்வளோ குழம்பு வந்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மசாலாக்களாகட்டும் வெங்காயம் ஆகட்டும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ நாட்டுக்கோழிங்கிறனால நான் வந்து குக்கர்லேயே விசில் விட்டுட்டேன். அப்போ தான் நல்லா வேகும் அப்படின்ட்டு அதிலேயே தாளித்து விட்டுட்டேன். ஸோ எண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நம்ம சிக்கனை போட்டு தாளித்து விட வேண்டியதான், அவ்வளோதான். சிக்கன் தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்புலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஸோ சிக்கன் போட்டு உப்புலாம் போட்டு
மசாலா வந்து அரைச்ச மசாலா வந்து கொஞ்சமாக போட்டு ஒரு 6-7 விசில் 8 விசில் ஆட்ட விட்டுட்டேன். அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஏன்னா குழந்தை சாப்பிட்றது பாப்பா சாப்பிடுவா. அதனால் நல்லா நம்ம சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னா அவள் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். பாதி மசாலா மட்டும்தான் குக்கரில் வந்து சிக்கனோட ஆட் பண்ணி நான் வந்து விசில் விட்டேன். ரிமைனிங் மசாலா வந்து இருந்தது, அது வந்து குண்டால தனியாக ஊற்றி கொதிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து கொதிக்க வச்சிட்ருந்தேன் இன்னொரு அடுப்பில். ஏன்னா வந்து இதுவும் கொதிச்சிருச்சு அப்படின்னா இந்த பக்கம் சிக்கன் வந்து விசில் வந்தோடனே நம்ம வந்து எடுத்து ஊற்றி ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து இருந்ததுன்னா போதும், குழம்பு வந்து சூப்பராகவே ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வந்து கறி வந்து வெந்துருச்சு. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து சிக்கன் வறுவலுக்கு தான். எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம கறி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து கொஞ்சமாக வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும் போட்டு அப்படியே சுண்ட விட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி, டீ, காஃபி இந்த மாதிரிலாம் வைப்பேன். ஸோ நல்லா வந்து தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து தொடச்சிட்டு வைக்கும்போது காயில் வந்து வீணாகாது, இல்லைன்னா தண்ணி இறங்கி காயில் வந்து வீணாயிரும். அதனால் வந்து ட்ரை கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு வைக்கும்போது அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அது ரொம்ப செலவு இழுத்து விட்டுரும். ஸோ அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை அண்டு தண்ணி குழம்பு செம்மையான காம்பினேஷன். ரைஸை விட தோசைக்கு தான் தண்ணி குழம்பு பக்காவாக இருக்கும். ஸோ அதுதான் சாப்பிட்டோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டாச்சு. அண்டு ட்ரை பண்ண கிளாத்தெல்லாம் இருந்தது, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு சரி தூங்கிடலாம், நெக்ஸ்ட் டே அவளுக்கு ஸ்கூல் இருக்கும், அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்ரீயோட ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரா பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் புக்கில். அதெல்லாம் அவளுக்கு ஸ்ரீக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால தான் அவள் தூக்க வராமல் இன்னுமே செஞ்சுட்டு இருந்தா. ஸோ இந்த 2 days vlog நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.